இவ்வளவு கடினமான வேலையை செய்துவிட்டு எங்களிடம் இவ்வளவு குறைவான சம்பளத்தை கொடுப்பது எங்களது உழைப்பு சுரண்டல் இல்லையா? இது சட்டப்படி குற்றம் தானே. எங்களுக்கான நியாயத்தை எப்போது கொடுப்பீர்கள்? நீங்கள் வெல்லும் பெண்கள், தமிழ் பெண்கள், புதுமை பெண்கள், என்ன எத்தனையோ பெண்கள் என்று வைக்கிறீர்கள். நாங்கள்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கலையா? முதல்வர் அவர்களை இதை நிறைவு செய்து வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் இது 25 நாளாவதாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் ஒற்றை கோரிக்கை, அதாவது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி நாங்கள் 25 நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை முதல்வர் அவர்கள் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. அதனால் காத்திருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த பணிக்கு வந்தவர்கள் கிடையாது. இங்க இருக்கிற 20,000 பேர்ல ஒரு 15,000 பேராவது 10ஆம் வகுப்பில் நாங்கள் முதலிடம், 12ஆம் வகுப்பில் நாங்கள் பள்ளியில் முதலிடம், பட்டய தேர்வில் நாங்கள் மாவட்டத்திலேயே முதலிடம், டெட் தேர்வில் நீங்கள் 82 மார்க் எடுத்தால் பாஸ் என்று நிர்ணயித்திருக்கிறோம். நாங்கள் 130 மார்க் எடுத்துவிட்டு இங்கு வேலைக்கு வந்திருக்கிறோம். இத்தனை தகுதி நிறைந்த ஆசிரியர்களை தேடி தேடி தேர்ந்தெடுக்கும் அரசாங்கம் தகுதியான ஊதியம் கொடுக்க மறுப்பது ஏன்? அதுபோக இன்னைக்கு பிள்ளைகளோட கல்வி தரத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கோம் சார். ஒரு காலத்துல டிஓசிஓ வந்தா ஸ்கூல்ல எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ விசிட் இருக்கு. இன்னைக்கு நாங்க கூப்பிடுறோம். 100 நாள் சேலஞ்சில் டிஓசிஓ அத்தனை அதிகாரிகளும் எங்கள் பள்ளிக்கு வாருங்கள், எங்கள் கற்பித்தல் தரத்தையும் எங்கள் கற்றல் மாணவர்களின் கற்றல் திறனையும் நீங்கள் சோதித்தறீர்கள் என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். அந்த அளவிற்கு நாங்கள் கல்வி தரத்தை மேம்படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட தகுதியான ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து விட்டு தகுதியான ஊதியம் கொடுக்க மறுப்பது ஏன்? நீங்கள் தான் கூறினீர்கள் கொடுக்கிறோம் என்று. இன்று ஏன் செவி சாய்க்காமல் இத்தனை நாள் எங்களை தெருவில் நிறுத்தி இருக்கிறீர்கள்? எங்களுடைய நாங்கள் பெற்ற பிள்ளைகளோட மகிழ்ச்சியை கூட நினைக்காம நாங்கள் எங்க பள்ளி மாணவர்களுடைய கற்றல் திறன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விடுமுறையிலேயே எங்கள் போராட்டத்தை தொடங்கினோம். ஆனால் இன்று பள்ளி திறந்து 2 வாரங்கள் ஆகியும் எங்களை போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது நியாயம்தானா? அதுபோக இங்க 80% பேர் பெண்ணாசிரியர்கள் தான். நாங்க எவ்வளவு இன்னல் படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? 9 மணி நேரம் ஏற்றி வைத்து பேருந்தில் 9 மணி நேரம் தண்ணீர் குடிக்க விடுவதில்லை, ஒரு டாய்லெட் போக விடுறது கிடையாது. மாதவிடாய் காலத்துல நாங்க ஒரு நாப்கின் கூட மாத்த முடியல. 9 மணி நேரம் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேட்டு பாருங்கள், உங்களால 9 மணி நேரம் தண்ணீர் அருந்தாமல் இருக்க முடியுமா? இல்ல இத்தனை பெண்களுக்கும் 25 நாட்களாக களத்தில் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் எதுவுமே வராதா? நாங்கள் எப்படி ஒரு மாதவிடாய் காலத்துல ஒரு நாப்கின் கூட மாத்த முடியும்? எவ்வளவு அவதிப்படுறோம் தெரியுமா? ஒரு முதல்வரா, துணை முதல்வரா, அமைச்சரா உங்கள் பதவிகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒரு தகப்பனாய், ஒரு சகோதரனா கூடவா எங்க வேதனைகளை உங்களால புரிஞ்சுக்க முடியல? மாணவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாட்டர் பெல் அடிச்சு தண்ணீர் அருந்த வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனா அதற்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்களை 9 மணி நேரம் தண்ணீர் அருந்த விடாமல் எங்களை அலக்களிப்பது நியாயம்தானா? சமவேளைக்கு சம ஊதியம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அடிப்படை உரிமைகளில் ஒன்று. இன்று அடிப்படை உரிமை வேண்டி வீதியில் நிற்கும் எங்களின் மீது மனித உரிமை மீறலை நீங்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஏன் தெரியவில்லை? எந்த அதிகாரியும் எங்களிடம் வாக்கு கேட்கல. எந்த அதிகாரியும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கவில்லை. போன தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்ததும் முதல்வர் தான். எங்களிடம் வாக்கு கேட்டு வந்ததும் முதல்வர் தான். இந்த தேர்தலில், எதிர்வரும் தேர்தலில் வாக்கு கேட்க போவதும் முதல்வர் தான். எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு எங்களுக்கான சரியான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய 20,000 பேரின் குடும்பங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது என்னது ஒருத்தியோட கனவு கிடையாது. எங்கள் 20,000 குடும்பங்களின் ஒட்டுமொத்த கனவு சார் இது. நாங்க எல்லாரும் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் வாக்குகளாவது உங்களுக்கு செலுத்தி இருக்கோம். என் குடும்பத்துல எனக்காக 20 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி 20,000 குடும்பத்துல இருந்து 5 லட்சம் வாக்குகளை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். அத்தனை வாக்குகளை செலுத்தி உங்களை அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் என்ற உரிமையில் இங்க நிற்கிறோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் உள்ள நம்பிக்கையின் பேரில் நாங்க இங்க நிற்கிறோம். ஒரு இடைநிலை ஆசிரியர் நாங்க என்னென்ன வேலைகள் செய்யறோம்? 5 சப்ஜெக்ட் நாங்க தான் எடுக்கிறோம். களத்துக்கு போனா, விளையாட கூட்டு போனா பிடி டீச்சரும் நான் தான். 60 பிள்ளைகள் இருக்கு. என் பள்ளியில 290 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஒரு துப்புரவு பணியாளர் கூட அரசாங்கத்திலிருந்து நியமிக்கல. ஒரு பிள்ளை டாய்லெட் போனாலும் அதை கிளீன் பண்றது நான் தான், வாமிட் பண்ணாலும் கிளீன் பண்றது, வகுப்பறையை கூட்டுவதும் நான் தான், வாரத்திற்கு 2 முறை துடைப்பதும் நான் தான். உங்களுக்கு அதாவது அலுவலக பணிகள், கிளர்க் வேலை செய்யறதும் நாங்க தான். பிஎல்ஓ டியூட்டி, தேர்தல் பணி, அது போக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எஸ்ஐஆர் திருத்த பணி, இன்னும் எத்தனை வேலைகளை நாங்க செய்வது. இத்தனையும் செய்துவிட்டு ஒரு கொத்தனாராக வேலை செய்பவரின் ஊதியத்தை எங்களுக்கு நிர்ணயித்து இருக்கிறீர்களே. இவ்வளவு கடினமான வேலையை செய்துவிட்டு எங்களிடம் இவ்வளவு குறைவான சம்பளத்தை கொடுப்பது எங்களது உழைப்பு சுரண்டல் இல்லையா? இது சட்டப்படி குற்றம் தானே. எங்களுக்கான நியாயத்தை எப்போது கொடுப்பீர்கள்? சம ஊதியத்திற்கான சமூக நீதி கேட்டு தானே இங்க நிற்கிறோம். நாங்க இல்லாததை கேட்கலையே முதல்வர் அவர்களை. நீங்கள் வெல்லும் பெண்கள், தமிழ் பெண்கள், புதுமை பெண்கள்,
என்ன எத்தனையோ பெண்கள் என்று வைக்கிறீர்கள். நாங்கள்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கலையா? ஏன் எங்களுக்கு மேல மட்டும் உங்களுக்கு கருணை வர மாட்டேங்குது? இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் போராட வேண்டும்? எங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்து எங்களுக்கான ஆணை வழங்கி எங்கள் மாணவர்களின் நலன்களை காத்திட வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க சார்? அததான் சார் சொல்றேன். கனவு காணுங்கள் என்று நீங்கள் மக்களிடம் கேட்கிறீர்கள், நியாயம்தான். 3 கனவுகள் கேட்கிறீர்கள் நீங்கள் அமைச்சர் அவர்களே. நாங்கள் கேட்பது ஒரே ஒரு கனவு, அதுவும் எங்கள் 20,000 குடும்பங்களின் ஒட்டுமொத்த கனவு. கிட்டத்தட்ட எங்களுடைய 5 லட்சம் பேரின் ஒரே ஒரு கனவு, 17 வருட கனவு, சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் ஒற்றை கனவு. இதை நிறைவேற்றி தந்துவிட்டு நீங்கள் மக்களிடம் 3 கனவுகள் கேளுங்கள், இல்ல 30 கனவுகளை கூட நிறைவேற்றுங்கள். நாங்களும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். எனவே தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு எங்களது போராட்டத்தை நிறைவு செய்து ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக எங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கள் மாணவர்களின் நலன்களையும் எங்களின் நலன்களையும் காத்திட வேண்டும். முதல்வர் அவர்களை இதை நிறைவு செய்து வெல்வோம் ஒன்றாக.